வணக்கம் நண்பர்களே, டிகோட் டிஸ்கஷன் பகுதிக்கு வரவேற்கிறோம். ஜூலை 9 ஏன் இது ஒரு முக்கியமான நாளாக இருக்குது சார்? இதுதான் இதுவரைக்குமான மிக குறுகிய நாள் அப்படின்னு செய்திகள்லாம் வருது. அது எவ்வளோ தூரம் உண்மை? இதில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ் என்ன? ஜூலை 9ஆம் தேதி அளவிடப்பட்ட அதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த 86,400 செகண்ட்ல 1.38 மில்லி செகண்ட் குறைவா இருக்கு. இந்த ஒரு மில்லி செகண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு செகண்ட்ல 1000ல் ஒரு பங்கு. இவ்வளவு குறைவாக எண்ணிக்கை வந்து சமீப காலத்துல போனதில்லை. அதனால வந்து இதை வந்து இந்த ஆண்டினுடைய ஒரு ஷார்டஸ்ட் டே அல்லது நம்ம பதிவு செஞ்சதுல ஒரு ஷார்டஸ்ட் டேல ஒன்று அப்படின்னு நம்ம சொல்றோம். சுழற்சி ஏன் அது ஒரு ஒழுங்கில்லாம இருக்கு அப்படின்னு பார்க்கணும். செப்டம்பர்ல தான் ஆக குறைவான கம்மியா இருக்கும். 2 உச்சி பகுதிக்கு இடையில வந்து கம்மியா இருக்கும். டிசம்பர்ல வந்து அதிகமா இருக்கும். டிசம்பருடைய இறுதி பகுதியில் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு 4 நாள் வேகங்கள் மாறும். இதனுடைய சராசரி பாத்தீங்கன்னா 24. அந்த கிளாக் டைம் தான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் 86,400 செகண்ட். ஸோ நம்ம வந்து அறிவியல் ரீதியா வந்து இதை வந்து ஒரு வரையறை செய்வோம். ஒரு நாள் என்பது 86,400 செகண்ட் அப்படின்னு நம்ம வந்து வரையறை செய்வோம். வானவியல் எப்போதுமே ஆச்சரியங்களை தரக்கூடிய ஒன்று. அப்படியான ஒரு ஆச்சரியம் நிறைந்த நாளாக ஜூலை 9ஆம் நாள் இருந்திருக்கிறது. பூமி மிக வேகமாக சுழன்றிருக்கிறது, தலைதெறிக்க ஓடி இருக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட சொல்லலாம். ஒரு குறுகிய நாள் அப்படின்னு இந்த நாளை பார்க்குறாங்க. மிக குறுகிய நாளாக இந்த நாள் இருந்திருக்கிறது. ஏன்னா பூமியினுடைய சுழற்சி அதிகமாக இருந்ததுனால வரலாற்றில் மிக குறுகிய நாளாக இந்த ஜூலை 9 இருந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இதுவும் ஒரு நாள் அப்படின்னு பதிவு செய்யப்படுது. அப்படின்னா இந்த நாள் என்ன முக்கியத்துவம் அப்படிங்கிற கேள்வியும் இன்னும் வரும் நாட்களில் ஜூலை 22, ஆகஸ்ட் 5 அப்படின்னு 2 நாட்களும் கூட மிக குறுகிய நாட்களாக இருக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க. இந்த வேகமாக பூமி சுழல்வதும் இந்த குறுகிய நாட்களும் என்ன விதமான தாக்கத்தை உண்டாக்கும்? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்ன? இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வானவியல் அந்த அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த விஞ்ஞானி திரு டிவி வெங்கடேஸ்வரன் சார். வணக்கம். வணக்கம். ஜூலை 9 ஏன் இது ஒரு முக்கியமான நாளாக இருக்குது சார்? இதுதான் இதுவரைக்குமான மிக குறுகிய நாள் அப்படின்னு சில செய்திகள்லாம் வருது. அது எவ்வளோ தூரம் உண்மை? இதில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ் என்ன சார்? இது வந்து நம்ம பொதுவா வந்து நம்ம என்ன யோசிக்கிறோம்னு சொன்னா, ஒரு நாள் அப்படின்னா 24 மணி நேரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அது வந்து நம்ம பூமி தன்னைத்தானே சுத்திக்கிற காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது அவ்வளவு சரி கிடையாது. பட் ஆனா இந்த 24 மணி நேரத்துல எவ்வளவு கூடுதல் கம்மியா பூமியுடைய ஒரு நாள் இருக்கு, உண்மையான நாள் இருக்கு அப்படிங்கிறத வந்து மிக துல்லியமாக நம்ம வந்து ஒரு கடந்த 20-25 ஆண்டுகளாக நம்ம வந்து அளவிட்டு வரோம். அப்படி அளவிட்டு வரும்போது கூடுதல் இருக்கலாம், குறைவு இருக்கலாம். நம்ம 24 மணி நேரம் சொல்றதுக்கு பதிலாக வந்து நம்ம என்ன சொல்றோம்னாக்க 86,400 செகண்ட் அப்படின்னு சொல்றோம். அந்த அளவுல தானே வேரியேஷன் வந்து அந்த அளவுல தான் இருக்கும். ஜூலை 9ஆம் தேதி அளவிடப்பட்ட அதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த 86,400 செகண்ட்ல 1.38 மில்லி செகண்ட் குறைவா இருக்கும். இந்த ஒரு மில்லி செகண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு செகண்ட்ல 1000ல் ஒரு பங்கு. அதுதான் நம்ம மில்லி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால அந்த 1.38 குறைவா இருக்கு. இவ்வளவு குறைவாக எண்ணிக்கை வந்து சமீப காலத்துல போனதில்லை. அதனால வந்து இதை வந்து இந்த ஆண்டினுடைய ஒரு ஷார்டஸ்ட் டே அல்லது நம்ம பதிவு செஞ்சதுல ஒரு ஷார்டஸ்ட் டேல ஒன்று அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் ஆனா வந்து கண்ணிமைக்கிற நேரத்துக்கு குறைவான ஒரு நேரத்தையே ஷார்டஸ்ட் டேன்னு சொல்றீங்களா? குறைஞ்சிருக்கிறது 1.38 குறைவா இருந்ததுன்னா ஷார்ட் டே தான். சும்மா ஒரு 0.5 மில்லி செகண்ட் வேரியேஷன் வந்தா பெருசா பேசுறது கிடையாது. 1க்கு மேல 1.3க்கு மேல போச்சுன்னா அதை வந்து ஒரு குறிப்பா நம்ம கவனிக்கிறோம். 2024 ஜூலைல தான் வந்து ஷார்டஸ்ட் டே இது வரைக்கும் நம்ம பதிவு பண்ணதுலயே இருந்தது. அது சுமார் ஒரு 1.5 மில்லி செகண்ட் அளவுக்கு அது குறைவான. அப்ப இதுக்கு முன்னாடியே இதை விட குறைவான நேரம் இருந்திருக்கு. இது வந்து வரலாற்றில் முதல் முறைன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ வரலாற்றில் முதல் முறைன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த ஆண்டுல நம்ம பார்த்த ஒரு முதல் ஷார்டஸ்ட் டே அந்த விதத்துல இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதே ஜூலை 23
3ஆம் தேதி வந்து 1.388 மில்லி செகண்ட் குறைவா இருக்கும் அப்படின்னு ஒரு கணிப்பு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து ஆகஸ்ட் 6ஆம் தேதி ம் 1.4545 மில்லி செகண்ட் கம்மியா இருக்கும் அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்கு. ஸோ இந்த சுழற்சி முறையில் ஏன் இந்த மாற்றங்கள் வருது சார்? இப்போ பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ளக்கூடிய நேரம் தான் நம்ம ஒரு நாளுங்கிறோம், 24 மணி நேரம்ன்றோம். அந்த 24 மணி நேரம் சரியில்லை, ஒரு ஆண்டில் கணக்கிடும் போது அது குறையும் அப்படிங்கிறாங்க. அதனால் அது வந்து நம்ம முழுமையான 24 மணி நேரம் இல்லைன்றீங்க. ஆனால் இந்த சுழற்சி முறையில் என்ன மாற்றம் நடக்குதா? எதனால் இப்போ வந்து இப்போ வேகமாக சுழன்றிருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதனால் ஏதாவது மாற்றங்கள் உண்டாகுமா? அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? நாள் அப்படிங்கறத வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அது வந்து 3 விதமான நாள் நம்ம பார்க்கணும். ஒண்ணு வந்து நட்சத்திர நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னாக்க, இப்ப நான் வந்து ஒரு தொலைவுல இருக்கிற விண்மீனை பார்க்கிறேன்னு வச்சுக்கோங்க, வானத்துல ஒரு இடத்துல. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அந்த வானத்துல அந்த இடத்துல இருந்து அந்த விண்மீன் நகர்ந்துரும் இல்லையா? திரும்பி அதே நிலைக்கு வந்து அந்த விண்மீன் எப்போ திரும்பி வரும் ம். அப்படிங்கிறது வந்து ஒரு நட்சத்திர நாள். 360 டிகிரி நம்ம சுத்திருப்போம். இது பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே வந்து 23 மணி நேரம் 56 நிமிடம் 4 நொடி. அதாவது சற்றேறக்குறைய 4 நிமிஷம் வித்தியாசத்துல அங்க வந்துரும். ம். 24 மணி நேரம் ஆகாது. இதையே நம்ம சூரியன் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணமா சூரியன் வந்து உச்சி பொழுது. அடுத்த உச்சி பொழுதுக்கு எவ்வளோ கேப் அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது. ஓகே. ஒவ்வொரு நாளைக்கும் மாறும். ஒவ்வொரு நாளைக்கும் மாறும். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, செப்டம்பர்ல தான் ஆக குறைவான கம்மியா இருக்கும். ஓ. 2 உச்சி பொழுதுக்கு இடையில வந்து கம்மியா இருக்கும். டிசம்பர்ல வந்து அதிகமா இருக்கும். டிசம்பரினுடைய இறுதி பகுதியில அதிகமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு 4 நாள் வேகங்கள் மாறும். இதனுடைய சராசரி பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம். ம். அந்த சராசரியை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னாக்கா, கிளாக் டைம் அப்படின்னு வச்சுக்கிறோம். அந்த கிளாக் டைம் தான் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம், 86,400 செகண்ட். ஸோ நம்ம வந்து அறிவியல் ரீதியா வந்து இத வந்து ஒரு வரையறை செய்றோம். ஒரு நாள் என்பது 86,400 செகண்ட் அப்படின்னு நம்ம வந்து வரையறை செய்றோம். இதான் வந்து நேரம் விஷயம். இதுல வந்து ஏன் தினம் தினம் இதுல மாற்றம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பல்வேறு காரணங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்கலாம். நான் இப்போ வந்து நம்ம ஆஃபீஸ்லலாம் நெறைய இந்த வீல் வச்சிருக்கிற சேர் இருக்கும் இல்லையா? அதுல உட்கார்ந்து நம்மள சுத்த விட்டோம்னு வச்சுக்கோங்க. சுத்த விடும்போது நான் வந்து என் கைய நான் விரிச்சேன்னா, ம். அந்த சுத்துற வேகம் வந்து கம்மியாகும். எஸ். அதே கைய நான் வந்து இறுக்கி புடிச்சேன்னா, சுத்துற வேகம் அதிகமாகும். அதிகமாகும். அதாவது காம்பாக்ட் ஆச்சுன்னா, சுத்துற வேகம் அதிகமாகும். எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா, விரிவடைஞ்சா வேகம் வந்து கம்மியாகும். பூமியில அளவும் வந்து சுருங்கி விரியும். நீங்க எப்படிப்பா பூமி எப்படிப்பா ம். சுருங்கி விரியுங்கன்னு நம்ம யோசிக்கலாம். சும்மா ஒரு உதாரணம் பார்ப்போமே. இப்ப நம்மகிட்ட ஒரு மாவு டப்பா இருக்கு. அந்த மாவு டப்பாவ நான் ஒரு விதமா குலுக்கினேன்னா, மாவு அப்படியே காம்பாக்ட் ஆயி குட்டியாயிடும் இல்லையா? ம். அதையே நான் லேசா தள்ளுனேன்னாக்கா, அது தளர்ந்து தளர்ந்துரும். ம். பெருசாயிடும் இல்லையா? ம். அதே மாரி பூமியில இருந்து இப்போ வந்து ஒரு பூகம்பம் வந்தா, ஒண்ணு காம்பாக்ட் ஆகலாம் அல்லது விரிவடையும். எக்ஸ்பேண்ட் ஆகும். ம். ம். ஸோ இப்போ சுனாமி ஏற்படுத்திய அந்த பூகம்பம் வந்தது இல்லையா? அந்த சமயத்துல வந்து பூமி வந்து காம்பாக்ட் ஆச்சு. அதனால வந்து அதனாலேயே கூட சுமார் ஒரு 2.38 மைக்ரோ வினாடிகள் காலம் வந்து அந்த சமயத்துல மாறிச்சு. ஓகே. இது மாரியான காரணங்கள் வந்து பல இருக்கு. ஓகே. அ வெப்பமடைவதனால நம்முடைய ம். வளிமண்டலம் விரிவடையலாம். ம். ம். இந்த மாரி பல்வேறு காரணங்கள்னால வந்து தினம் தினம் குட்டி வேரியேஷன். இந்த ஓகே. மைக்ரோ வினாடிகள் வேரியேஷன் வந்து நடந்துட்டே இருக்கு. இல்ல அதனுடைய சுழற்சி ஏன் அது ஒரு ஒழுங்கில்லாம இருக்கு அப்படின்னு பார்க்கணும். பூமியோட சுழற்சி ஏன் ஒழுங்கில்லாம இருக்கு? ஏன்னா இதுல வந்து பல ஃபேக்டர்ஸ் ப்ளே பண்ணுது. இப்போ வந்து டெய்லி உங்களுக்கு வந்து பெரிய பூகம்பம் நடக்கிறது இல்ல. ம். பூகம்பம் வந்து கரெக்ட்டா இவ்ளோ நாளுக்கு ஒரு தடவ நடக்கும் அப்படின்னு கிடையாது. இந்த மாரி இந்த பூமியினுடைய வடிவத்த வந்து மாற்றி அமைக்கக்கூடிய புவியியல் நிகழ்வுகள் இருக்கு இல்லையா? ஆமா. அது நிலநடுக்கமா ம். இருக்கலாம், அல்லது காற்றினுடைய ஓட்டமா இருக்கலாம், ஓகே. அல்லது கடல் நீர் ஓட்டமா இருக்கலாம். இவைகள் ம். எல்லாமே வந்து ம். மாறிக்கிட்டே இருக்கு. அதேபோல ஓகே. நீங்க பூமி மேல மற்ற கோள்கள் செலுத்துகின்ற ஈர்ப்பு விசை. ம். நிலவு வந்து நீள்வட்ட பாதையில போகுது. ஸோ அப்ப பக்கத்துல இருந்தா ஒரு மாரி இருக்கும், தொலைவுல இருந்தா ஒரு மாரி இருக்கும். ஓகே. அதே மாரி வந்து நாமும் வந்து நீள்வட்ட பாதையில சூரியன சுத்தி வரோம். ஓகே. அப்போ நிலவோட ஈர்ப்பும் இருக்கு, சூரியனோட ஈர்ப்பும் இருக்கு. மற்ற கோள்களினுடைய ஈர்ப்பு இருக்கு. ஸோ இந்த இந்த காம்பினேஷன் ஓகே. இதெல்லாம் வந்து ஒரு
சீரற்ற முறையில இருக்கும். அதனால வந்து தினம் தினம் இதனால பல்வேறு விதமான மாறுதல். இப்போ இந்த மாறுதல்கள் நம்ம நடந்து கொண்டே தான் இருக்குது காலத்தில். அப்படிங்கும்போது இப்போ 24 மணி நேரம்னு ஒரு சுமாராக ஒரு கணக்கீடு வச்சுருக்கிறோம். இப்போ 86,400 வினாடிகள் அப்படின்னு. இதுவே பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி 19 மணி நேரமாகவும் ஒரு நாள் இருந்திருக்குன்னு பார்க்குறோம். அது எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ எப்படி அந்த கணக்கீடுகளை எப்படி நம்ம அந்த கணக்கீட்டுக்குள்ளே வரோம்? 19 மணி நேரம் தான் இருந்துச்சு அப்படிங்கிறத எப்படி நம்ம ஒரு முடிவுக்கு வர்றோம்? ஒரு சுமார் வந்து ஒரு 385 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அந்த காலகட்டத்த வந்து மத்திய டெவோனியன் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்துல வாழ்ந்த பவளப்பாறைகள். ம். அந்த பவளப்பாறைகளுடைய தொல் படிமங்கள் நமக்கு கிடைக்கும். ஓகே. இப்போ வந்து நீங்க மரத்த வெட்டினீங்கன்னா, அடிமரத்துல வந்து உங்களுக்கு வளையம் இருக்கும் இல்லையா? ஆமாம். அந்த வளையம் வந்து ஆண்டு வளையம்னு நம்ம சொல்றோம். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு வளையம் வரும் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அத வச்சு காலக்கணிதம்லாம் செய்வாங்கன்னுலாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ம். அதே மாரி இந்த பவளப்பாறையில என்ன ஆகும்னா, தினம் தினம் ஒரு லேயர் அதனுடைய கால்சியம் கார்பனேட் ஓடு. அந்த ஓட்ல வந்து ஒரு ஒரு லேயர் உருவாகும். ம். தினம் தினம். ஆண்டுதோறும் என்ன ஆகும்னா, அந்த தினம் தினம் உருவானது வந்து ஒரு பேக்ட் ஆயி ஒரு லைன் மாரி உருவாகும். ஸோ அப்ப நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா, இது வந்து ஒரு ஆண்டுல வந்த கோடுகள். ஓகே. இது இன்னொரு ஆண்டுல வந்தது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க முடியும். அப்ப அத நம்ம எண்ணி தொகை பண்ணோம்னா, அந்த காலகட்டத்துல ஒரு ஆண்டுல எவ்வளவு நாள் இருந்ததுன்னு கண்டுபிடிக்கும். அந்த மாரி ஒரு ஆய்வுல வந்து 385 ஆ அ மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது 385 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அ 3850 ஆமாம். 850 லட்சம் லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆண்டுகளுக்கு முன்னாடி. ம். முன்னாடி. அதாவது 3800 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 400 நாட்கள் இருந்திருக்கு ஒரு ஆண்டுல. இப்ப வந்து நம்ம 365ன்னு சொல்றோம் இல்லையா? ஆமாம். ஸோ இத வச்சு நம்ம கணக்கு போட்டோம்னா, அன்னைக்கு வந்து வெறும் 22 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு. ஓகே. அந்த ஒரு ஆண்ட வந்து 400ஆல வகுத்தோம்னா, ஒரு நாளுக்கு எவ்வளோ நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஓகே. அந்த ஒரு நாள் தொகை பார்த்தீங்கன்னா, வெறும் 22 ஆண்டுகள் தான். ஓகே. இதையே நீங்க வந்து பிற்காலத்துல பார்த்தீங்கன்னா, ம். அந்த 22ங்கிறது வந்து 23 ஆயிடுது. அப்போ இவ்வளவுதான் வேணாம். எதிர்காலத்தில் 25ஆவும் மாறலாமா? அது மாறும். நீங்க வந்து ஒரு 1200 கிமு. அதாவது வந்து இன்றையிலேருந்து ஒரு 3000, 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த பவளப்பாறைகளினுடைய தோல் படிவம் இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, இன்னைக்கு இருக்கிற ஒரு ஆண்டிலிருந்து ஆ. 0.047 மைக்ரோ வினாடி சாரி நொடிகள் ம். அன்னைக்கு வந்து கம்மியா இருந்தது. கம்மியா இருந்திருக்கு. ஓகே. ம். ம். ஸோ 0.047 செகண்ட்ஸ் அன்னைக்கு கம்மியா இருந்தது. ரைட். ஓகே. இது வந்து விரிவடைஞ்சுட்டே போய் இதே மாரி போயிட்டே இருந்து இன்னும் ஒரு ஒரு பில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, 25 மணி நேரத்துல தான் பூமி தானே தானே ஓகே. ஓகே. ஸோ ஒரு நாள் என்பது 25 மணி நேரமா மாறிடும். இதனுடைய விளைவாக வந்து நிலவினுடைய தொலைவு வந்து ஆண்டுதோறும் மாறிட்டே இருக்கு. ஓ! சுமார் ஒரு பூமிக்கும் நிலாவுக்குமான 3.8 சென்டிமீட்டர். அந்த தொலைவுங்கிறது மாறிக்கிட்டே இருக்குன்றீங்க. ஆமா. அந்த மாறுறதுனால தான் பூமியினுடைய சுழல் வேகத்துல மாற்றம் இருக்கு. அல்லது ஓகே. பூமியினுடைய சுழல் வேக மாற்றத்தினால அந்த தொலைவு மாறுது. ஓகே. இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணையும். நீங்க சொல்றதுலேருந்து பார்க்கும்போது மில்லி செகண்ட்ஸா? மில்லி செகண்ட்ஸ்ங்கிறது கண்ண இமைக்கிற அந்த நொடிகளை விட பல வினாடிகள் ரொம்ப குறைவு. மைக்ரோ செகண்ட்ஸ் அப்படிங்கிற போது, இதில என்ன முக்கியத்துவம் இருக்கு? ஒரு மில்லி செகண்ட்ஸ் குறையுது அல்லது கூடுதுங்கிறதுனால என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு? என்ன சிக்னிஃபிகன்ஸ் இருக்குன்னு பார்க்க வேண்டியது. ஒரு மில்லி செகண்ட் என்பது வந்து நான் சொன்ன மாரி வந்து ஒரு செகண்டினுடைய 1000த்துல ஒரு பகுதி. நம்ம கண் இமைக்க வந்து ம். சற்றேறக்குறைய 100 மில்லி 100 செகண்ட் மில்லி ஆகும் செகண்ட் அப்படின்னு சொல்றோம். வந்து ஒரு ம். கணக்குல சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து 100ல கண் இமைக்கிறதுல 100ல 1. ம். அவ்வளோ க இதுவா நம்முடைய இயல்பு வாழ்க்கை. அதாவது நம்ம தினசரி காலைல எழுந்தோம், பல் தேய்ச்சோம். இதுல பெரிய மாற்றங்கள் இருக்க போதில்ல. ஓகே. ஆனா, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சமூக வாழ்க்கை இருக்கு இல்லையா? அதுல இந்த மில்லி செகண்ட் நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கு. ஓகே. இப்போ நீங்க ஒரு ஒரு மில்லி செகண்ட்ல பார்த்தீங்கன்னா, பூமியினுடைய நிலநடுக்கோடு வந்து சுமார் 66 சென்டிமீட்டர் நகர்ந்தது. ம். இது ஏன் முக்கியத்துவம்? நம்ம வந்து ஒரு ஜிபிஎஸ் வச்சிருக்கோம்னா, அந்த ஓகே. ஜிபிஎஸ் வந்து மிக துல்லியமாக ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும்னா, மில்லி ம். செகண்ட் இல்ல, நானோ செகண்ட் அளவுக்கு வேலை செய்யும். ஓகே. ஆமா. இப்ப நம்ம அதே டிஜிட்டல் மாரி வேர்ல்ட்ல வந்து நம்ம இப்போ நானோ கணினி செகண்ட்ஸ்ல நெறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அளவீடுகள் அல்லது ஆமா. ஓகே. இப்போ வந்து கம்ப்யூட்டர்ல நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு மெசேஜ் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ம். இமெயில் அனுப்புறீங்கன்னு ம். வச்சுக்கோங்க.
அந்த இமெயிலையே வந்து குட்டி குட்டி குட்டியா வெட்டி பாக்கெட்டா தான் உங்க கம்ப்யூட்டர் அனுப்பும். அந்த ஒவ்வொரு பாக்கெட்லயும் வந்து டைம் ஸ்டாம்ப்னு ஒண்ணு இருக்கும். ஓகே. அதாவது எத்தனை மணிக்கு வந்து அது அனுப்பப்பட்டது அப்படின்னு. அது வந்து மில்லி செகண்ட் அளவுல இருக்கு. ம். அதனால தான் நீங்க போய் சேர்ற இடத்துல அந்த மில்லி செகண்ட வச்சு வரிசைப்படுத்தி அத நீங்க படிச்சீங்கன்னா முழு பழைய இது வருது. ஓகே. அந்த மில்லி செகண்ட் அளவுக்கு இல்லைன்னா முன்ன பின்ன மெசேஜ் வந்து குழம்பிடும். ரைட். ஓகே, ஓகே. பேங்க் டிரான்சாக்ஷன் ம். நம்ம வந்து ஏடிஎம்ல கார்டு போடுறோம். ம், 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 ம். அங்கேயும் மில்லி செகண்ட் அளவுல இந்த டைம் ஸ்டாம்ப்ஸ் ம், இருக்கு. ம். ஸோ இன்னைக்கு வந்து பிட்காயின், பிளாக் செயின் இப்படிலாம் பேசுறாங்க இல்லையா? இதுல எல்லாம் வந்து மில்லி செகண்ட் அளவுல டைம் ஸ்டாம்ப்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ நம்ம கண்ணுக்கு தெரியாம இந்த மில்லி செகண்ட் வந்து நம்ம சுத்தி இன்றைக்கு நம்ம வாழற சமூக வாழ்க்கையில ஒரு பயன்ல இருக்கு. டிஜிட்டல் உலகில மில்லி செகண்ட்ஸ் நிச்சயமா விஷயம் தான். ஏன்னா நானோ செகண்ட்ஸ்ல இருக்கும்போது மில்லி செகண்ட்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கும். ஆமா. அப்ப நேரத்தின் அரசியல் அப்படின்னு ஒண்ணு இதுல பார்க்க வேண்டியிருக்கா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஜிபிஎஸ்ங்கிற ஒரு வார்த்தைய நம்ம பயன்படுத்துறோம். ஆமா, ஜிபிஎஸ்ங்கிறது வந்து ஒரு நேவிகேஷனல் எய்ட் இல்லையா? ஒரு ஆமா. வழித்தட ம், இடம் காணுதல். இதுதான் வந்து ஜிபிஎஸ்னுடைய பணி. ம். ஜிபிஎஸ்ங்கிற அந்த ஆக்சுவல் விஷயம் நம்ம இப்போ மொபைல் போன்ல பயன்படுத்துறோம்ல, அது ஆமா. வந்து அமெரிக்க அரசாங்கத்தினுடைய, ம், அமெரிக்க ராணுவத்தினுடைய ஒரு தொழில்நுட்பம். ம். அவங்க கையில தான் கண்ட்ரோல் இருக்கு. நம்ம வந்து இந்தியா தன்னுடைய பல்வேறு தேவைகளுக்காக, இன்க்ளூடிங் அ அ ராணுவ தேவைகளுக்காக வந்து அந்த ஜிபிஎஸ்ஸையும் வந்து ரஷ்யால இதே மாரி ஒண்ணு இருக்கு. அதையும் சேர்த்து நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம். கார்கில் போரும்போது ம். ஒரு வல்லரசு நாடு வந்து அந்த ஜிபிஎஸ் இதுல வந்து சரியா தரல. நமக்கு வந்து ஒரு பெரிய சிக்கல் ஏற்படும். ஓகே. அந்த சமயத்துல தான் வந்து இந்தியா வந்து நமக்கான ஒரு ஜிபிஎஸ் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நாவிக் அப்படின்னு ஒரு திட்டத்த உருவாக்கி இஸ்ரோ மூலமாக முயற்சி பண்ணாங்க. ஓகே. அப்படி பண்ணனாக்கா அந்த சேட்டலைட்ல வந்து ஒரு அணுக்கடிகாரம் வைக்கும். அட்டாமிக் கிளாக். ஸோ அந்த அட்டாமிக் கிளாக்க வந்து மேலை நாடுகள்ல இருந்து இம்போர்ட் பண்ணாங்க. ம். ஐரோப்பால இருந்து இம்போர்ட் பண்ணாங்க. இம்போர்ட் பண்ண கிளாக்ல பெரும்பாலான கிளாக் செயற்கைக்கோளை ஏவின பிறகு பழுதாயிடுச்சு. ஓகே. நெறைய கிளாக்ல வந்து ஏதோ ஒண்ணு பழுதாச்சுன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். ரைட். நெறைய பழுதாச்சுன்னா அது வந்து ஒரு சதியா இருக்கலாமோ அப்படிங்கிற சில கருத்தெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த ஓகே. மாரி பல கருத்துக்கள்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்தியா வந்து தானே அணுக்கடிகாரம் தயாரிக்கணும்னு முடிவு செஞ்சு 2023ல இருந்து நம்ம அணுக்கடிகாரத்தை ஓகே. ஏந்திக் கொண்டு இன்றைக்கு அந்த செயற்கைக்கோள்கள் புதுசா நம்ம அனுப்புறோம். ரைட். அப்படின்னு சொன்னா ம். 15 வருஷம் நமக்கு பின்னடைவு. ம். சோ அப்படின்னு சொன்னாக்க இன்னைக்கு வந்து இந்த எப்படி சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து ஒரு அ அ தொழில்நுட்பமா பார்க்கப்படுதோ, அதாவது ஓகே. வந்து எல்லாருக்கும் தரமாட்டோம் அப்படின்னு அல்லது ஒரு அணு தொழில்நுட்பம் பார்க்கப்படுதோ, அதே மாரி இன்றைக்கு வந்து காலம் அளவிடக்கூடிய தொழில்நுட்பமும் ஒரு சர்வதேச அரசியலோட இணைஞ்சது. ஓகே, ஓகே. ஸோ இவ்வளவு விஷயங்கள் இதில இருக்கு. அப்ப மில்லி செகண்ட்னாலும் நாம வந்து அத கடந்து போக முடியாது அப்படிங்கிறீங்க. ஏதோ ஒன்றோடு தொடர்புடையதா இருக்கு. டிஜிட்டல் உலகத்தில நானோ செகண்ட்ஸ் உலகத்தில மில்லி செகண்ட்ஸ் பல்வேறு விதங்கள்ல கவனிக்கப்பட வேண்டியது அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். ஆனா சாமானியர்களுக்கு இதில ஆமா. என்ன செய்தி சார்? அதில நமக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா நம்மை சுற்றி இருக்கிற உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் தொடர்போட இருக்கு அப்படின்னு பார்க்கணுமா? 2, 3 விஷயங்கள் தான் வந்து ஒரு சாதாரண மக்கள பொறுத்தவரைக்கும் நான் வந்து சொல்லதான் நினைக்க போறேன். ஒண்ணு வந்து இவ்வளவு நுணுக்கமான காலத்தை அளவிடக்கூடிய அளவுக்கு நம்முடைய தொழில்நுட்பம் இன்றைக்கு வளர்ந்திருக்கு அப்படிங்கிறது வந்து முக்கியம். ம். ஒரு வினாடியில 1000த்துல ஒரு பங்க துல்லியமா அளவிடுவது, அதுவும் பூமி சுத்துறத அளவிடுவது எளிதான ஒரு விஷயம் இல்ல. ரைட். அந்த அளவுக்கு நம்முடைய தொழில்நுட்பம் வந்து வளர்ந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் இருந்தா தான் இன்றைய பல நவீன நம்ம செல் தொலைபேசியே எடுத்துக்கலாம். ஆ. அதிலேயே வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கு வந்து அந்த அளவுக்கு நுணுக்கமா இல்லன்னா, டைம் ஷேரிங். அதுல தான் வந்து செல் தொலைபேசி வொர்க் பண்ணுது. ம். நம்ம நம்ம பேசுறது எல்லாமே வந்து வெட்டி வெட்டி பாக்கெட்டா தான் அனுப்புறாங்க. ஆமா. அதிலயும் டைம் ஸ்டாம்ப் இருக்கும். ம், ம். ஸோ இந்த மாரி பல விஷயங்கள்ல வந்து இந்த இந்த அளவுக்கு மில்லி செகண்ட் அளவுக்கான விஷயங்கள் வந்து இன்னைக்கு இருக்கு. நம்ம ஓகே. நடைமுறை பழக்கத்துல இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம கண் தெரியாம இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம கண் தெரியாம இருக்கு அப்படிங்கிறதுனாலயே நம்முடைய வாழ்க்கையில இல்லன்னு சொல்லிடலாமா? முடியாது. ஏதோ ஒரு விதத்தில அதனுடைய தாக்கம் இருக்க தான் செய்ய போகுதுன்றீங்க. ஓகே.
அப்படி இருக்கிறதுனால தானே வந்து அவ்வளவு அணுக்கடிகாரங்கள் பழுதாச்சு, ம். அல்லது ரைட். பழுதாகிற முறையில நமக்கு அளித்திருக்காங்க கரெக்ட். இல்லையா? ஆமா, அஹ் நாமே உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் ஏற்பட்டிருக்கு இல்லையா? ஆமா, ஆமா. இதுதான் வந்து இதுல ஒரு முக்கியமான விஷயம். கடந்த அதாவது வந்து ஒரு 2000வது ஆண்டிலிருந்து 2000 2010ல இருந்து இந்த மெஷர்மெண்ட் பண்ணிட்டே வராங்க தினம் தினம். ம். அதுல வந்து பாக்குற ஒரு வியப்பான ஒரு விஷயம், கடந்த ஒரு 10 ஆண்டுகள்ல நம்முடைய நாள் அளவு வந்து குறைவாவே இருக்கு. ஓகே. ஆக்சுவலா கூடணும், ஆ. கூடாம குறைவா இருக்கு. ஓகே. ஏன் கடந்த 10 ஆண்டுகளா இது குறைவா இருக்கு என்பது வந்து ஒரு பெரிய மர்மம். ஓ! இன்னமும் ஒரு முழுமையாக நமக்கு வந்து விஞ்ஞான விளக்கம் இல்ல. ஒரு முழு விஞ்ஞானிகள் அதை நாளோடைய தேடிட்டு இருக்காங்க. அதுவும் இதுவே வந்து ஒரு பெரிய குறையுதுன்றீங்களா? பகல் குறையுதா? இல்ல ஒரு நாளே நாளினுடைய குறையுதா? அளவு வந்து குறையுது. நாளோட அளவே குறையுது. நாளோட அளவே குறைஞ்சிட்டே இருக்கு. ஓகே. அ ஓ! தினம் தினமும் நாளினுடைய அளவு வந்து குறைஞ்சிட்டே இருக்கு. பொதுவா வந்து என்ன ஆகும்னா, ஒரு நாள் குறையும், ஒரு நாள் கூடும். சோ ஒரு ஆவரேஜ்ல வந்து சரியாயிடும். ம். அப்படி இல்ல. இப்போ வந்து நாட்களுடைய அளவு குறைஞ்சிட்டே இருக்கு. ஓகே. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த நிலைமை என்ன அப்படின்னு சொன்னோம்னாக்க, நாளினுடைய அளவு அதிகரிச்சு, அதிகரிச்சு நீங்க வந்து லீப் வினாடிகள் வந்து ஆ. சேர்க்க வேண்டியிருந்தது. ஓகே. இப்போ வந்து லீப் வினாடிய நீக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து ஓ! உருவாகக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதே நிலைமை தொடர்ந்தா 2029ல ஒரு லீப் வினாடிய நம்ம நீக்குவோம். ஓகே, ஓகே. ஓ! இப்போ பிப்ரவரியில வந்து 4 வருஷத்துக்கு ஒரு தடவ ஒரு நாள் சேர்க்கிறோம் இல்லையா? ஆமா, ஆமா. நான் அடுத்தது தான் இறுதி கேள்வியா பூமியினுடைய வச்சிருந்தேன். அந்த லீப் இயர்ல நம்ம மாற்றங்கள பார்க்க வேண்டியிருக்குமா? அப்ப அது எப்படி என்ன இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கேட்கிறேன். ஓகே. லீப் ஆண்டுல ஒண்ணும் மாற்றம் வராது. ஏன்னா இது அதுல வந்து ஒரு செகண்ட் லீப் வினாடியில மாற்றம் வரும். மாற்றம் வரும். இப்போ ஓகே. வந்து ஒரு மாற்றம் வருவதற்கான ஒரு சூழல் உருவாயிடுச்சுன்னு சொல்றாங்க. இதே நிலை ஆனா இன்னும் ஏன் தொடர்ந்து அடுத்த சில குறைந்துகிட்டே ஆண்டுகள் வருதுங்கிறதுக்கு எந்த விதமான கணிப்பும் இல்ல. நெறைய யூகங்கள் இருக்கு. ஓகே. பட் அறிவியல் ரீதியா அறிவியல் இதுக்கு வந்து ரீதியா விடையா இதுதான் எதுவும் இல்ல. அப்படின்னு ஒரு ஆ. விடையா இன்னொன்னு வந்து நம்ம எதுவும் கண்டுபிடிக்கல. நம்ம எதிர்பார்த்ததற்கு முரணா இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல வந்து பெரிய ஒரு புது. நெறைய இன்னும் ஆச்சரியங்கள் நிறைந்தது தான் இயற்கை. வானவியல்ல இன்னும் நெறைய நாம தெரிஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறதையும் அதில புரிஞ்சுக்க முடியுது. 19 மணி நேரத்தில தொடங்கி இருக்குது. சில பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னா, அப்புறம் 22 மணி நேரம் ஆகி இப்போ நம்ம 24 மணி நேரத்தில நம்முடைய சமகாலத்தில வாழ்ந்துட்டுருக்கோம். இன்னொரு அ சில மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு அது வந்து 25 மணி நேரமாவும் மாறலாம் அப்படிங்கிறீங்க. ஆனா, அப்போ எவ்வளோ டெக்னாலஜி மாறும். நீங்க சொன்ன மாரி நானோ செகண்ட்ஸ ஒட்டி நம்மளுடைய இன்னைக்கு பல்வேறு தொழில்நுட்பங்களோட நடக்கும்போது, இந்த மணித்துளிகள் ரொம்ப முக்கியமா இருக்கு. இத பற்றி நெறைய புரிதல்கள குடுத்திருக்கீங்க. உங்களுடைய வருகைக்கும், கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. மிக்க நன்றி. வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.